வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. நம்ம டிஆர்பி தரப்புலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதற்கான தேர்வு எழுதியிருப்போம். அது சம்மந்தமான தகவல் தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 5 சப்ஜெக்ட் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிடுக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா, ஒரு சிலருக்கு பெரிய சந்தேகம் என்னென்னா, அந்த 5 சப்ஜெக்ட் என்ன சார்? ஏன்னா ரொம்ப நாள் ஆனதுனாலையும் வெப்சைட் நிறைய அடிக்கடி ஃபாலோ பண்ணாததுனாலையும் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது எல்லாமே கொடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேஜரான சப்ஜெக்ட் கிடையாது. நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. ரொம்ப விரல் விட்டு என்ற அளவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். பட் அதுக்குன்னு ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 5 சப்ஜெக்ட் அப்படின்றது. ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மெரின் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. ஸோ இதுதான் இந்த 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது தான் பப்ளிஷ் பண்ணினாங்க. மீதி இருக்கக்கூடிய 46 சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட்டிங். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது என்னென்னா, மேஜராக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது 3ல் மட்டுமே 90% கேண்டிடேட் இதில் 3ல் தான் இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்தே ஒரு 10% கேண்டிடேட்ஸ் தான் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னும் மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான கேண்டிடேட்ஸ். ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்த்தாலே கொஞ்சம் அதிகமான கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது மட்டும்தான். மற்றது எல்லாமே ரொம்ப 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 சொற்ப எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப கம்மியாக இருக்கிற சப்ஜெக்டில் ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு கூடிய விரைவிலேயே ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு. நம்மளும் ரெக்யூர்மெண்ட் செல்லையும் சரி, மற்ற இடங்கள்லையும் விசாரித்த இடத்துலையும் சரி, அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நேற்றைய தினம் அதற்கு முன்னாடி நாள் கூட நமக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட தகவல்கள் எதுவும் பெருசாக தெரியலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேயே இதுக்கான ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெக்யூர்மெண்ட் போர்டில் 5 சப்ஜெக்டை முடித்து மீதி சப்ஜெக்டை பெண்டிங்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். அதுவும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.